Kia வணக்கம் and welcome to Big Boss Review. இது நவம்பர் 3ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பஞ்ச் டயலாக் பற்றி பேச போகிறோம். பஞ்ச் டயலாக் அதை பற்றி பேச போகிறோம். ஷாப்பிங் டாஸ்க் பற்றி பேச போகிறோம். தினேஷ் பற்றி பேச போகிறோம். கூல் வர்சஸ் பிரதீப் பற்றி பேச போகிறோம். அப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க் பற்றி பேச போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்கிற அர்ச்சனா பற்றியும் பேச போகிறோம். அப்புறம் பூர்ணிமா மாயாக்கு இடையில ஏற்படக்கூடிய விரசல் பற்றியும் பேச போகிறோம். சரிங்களா? ஓவரால் நம்ம பேச போகிறது வந்து புல்லிங் பற்றி பேச போகிறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து எப்போதுமே உங்களுக்கு அந்த வாரத்தில் வந்து Thursday, Friday இந்த 2 நாளில் வர பாடல்கள் யார் அந்த வீட்டை விட்டு வெளியாக போகிறாங்கன்றதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யுகேந்திரன் வெளியான டைமில் வந்து அவர் உள்ளே போகும்போது அவருக்கு போட்ட பாடல் வந்து அவங்க அப்பா பாடல் பேர் வச்சாலும், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Thursday அந்த பாடல் போட்டாங்க, Friday வந்து இன்னொரு பாடல் போட்டாங்க. ஏன்னா அது டபுள் எவிக்ஷன், ரைட்? ஸோ அந்த 2 பாடலும் வந்து ஒன்று வினுஷாக்காகவும் ஒன்று யுகேந்திரனுக்காகவும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அங்கே இந்த தடவை வந்து ஹிண்ட் வந்து நம்ம ஐஷு வெளியாக்குற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. மங்கை நிலாவின் தங்கை, நங்கை நிலாவின் தங்கை அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அது வந்து ஐஷுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குது. ஐ எம் சேயிங் இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் பேசிக்லி பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் ஹர் ஃபேமிலி இஃப் ஷி கம்ஸ் அவுட். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அப்பீல் பண்ணி யாரும் ஓட் போடாதீங்க அப்படின்னு அப்பீல் பண்ணி அந்த பொண்ணை சீக்கிரம் வெளியில் எடுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பேர் காப்பாற்றப்படும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க் சில நேரங்களில் 1 hour ஷோவில் காட்டுறாங்க, 1 hourக்கு வந்து சில நேரங்களில் காட்ட மாட்டுறாங்க. பஞ்ச் டயலாக் உங்களோட அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பஞ்ச் டயலாக் சொல்லலான்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே பிரதீப். சி எவ்ரிபடி இன் த ஹவுஸ் பிரதீப் மட்டன் தட்டுற அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவரை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. தே கிரியேட்டிங் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ், ஸ்க்ரீன் டைம் ஃபார் ஹிம். அதனால ஹீஸ் ஸ்பைரலிங் அப். ஹீஸ் ஆல்வேஸ் இன் த அண்ட் ஐ ஆல்ரெடி செட் நேத்தோட நிகழ்ச்சி சொன்னேன், ஹீஸ் வெரி ப்ரீஎம்டிவ். அவர் வந்து சுதாரிச்சுக்கிறாரு, என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து செஸ் போர்ட் பிளேயர். அவர் காய்களை நகர்த்தி அவர் வந்து யார் யாரை வெளியாக்கணும் அப்படின்றது சாமர்த்தியமாக விளையாடிட்டு இருக்காரு பிரதீப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே பஞ்ச் டாய்லாக் வந்து இந்த கொசு தொல்லை தாங்கலை அப்படின்னு வந்து விஷ்ணு பிரதீப்பை பற்றி சொல்கிறது, புள்ளப்பூச்சின்னு பிரதீப் வந்து ரவீனா சொன்னது, அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு நிற்கவே முடியல 9 பொண்டாட்டி வேணுன்றதை வந்து விக்ரம் சொல்கிறது. விக்ரம் கொஞ்சம் ஜெலஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அக்ஷயா வந்து கூப்பிட்டு கட்டிப்பிடின்னு சொல்லி ஆறுதலுக்காக கட்டி பிடிச்சது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தது. பிகாஸ் விக்ரம் கொஞ்சம் அக்ஷயாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அது நார்மலான நட்பாக கூட இருக்கலாம். பட் அவருக்கு வந்து மேபி ஹிஸ் இஸ் மார்க்கிங் ஹிஸ் டெரிட்டரி அண்ட் ஹி ஃபீல்ஸ் தட் ஓகே நோ ஐ டோன்ட் வாண்ட் பிரதீப் டு கம் க்ளோஸ் டு அக்ஷயான்ற மாதிரி ஒரு எண்ணம் எழுது. அங்கே அர்ச்சனா வந்து அவரை வந்து அம்புன்னு சொல்கிறாங்க. ஜோவிகா வந்து நீ பிடுங்குற ஆணிலாம் தேவையில்லாத ஆணி, நீ ஏதாவது நீ வேஸ்டான ஆள் அப்படின்ற மாதிரி ஜோவிகா சொல்கிறாங்க. ஐஷு சொல்லுவாங்க இவர் வந்து ஜப்பான் என்னென்னமோலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஆனால் இவர் வந்து காலையில் எழுந்திரிச்சு லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு. பட் ஐம் ஜஸ்ட் திங்கிங் மேபி பிரதீப் ஷுட் டூ PhD ஒரு ரிசர்ச் பண்ணணும். அண்ட் ஐ வுட் லவ் டு ரீட் ஹிஸ் தீசிஸ். ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துறாங்க எல்லா கண்டஸ்டன்ஸும். அதில் வந்து எனக்கு இதுக்கு பிரதீப்க்கு அப்பாற்பட்டு ஒரு கமெண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்தா, கூல் சுரேஷ் சொல்வார் விசித்ரா பற்றி அந்த படையப்பா டைலாக் சொல்லுவார். ஏன்னா என்னதான் வயசானாலும் என்னோட அந்த அழகும் எதுவும் குறையில அப்படின்ற ஒரு டைலாக் வரால ரம்யா கிருஷ்ணன். ஐ வாண்ட் டு சீ ரம்யா இஸ் சச் a darling. ஓகே, anyway I'm digressing. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து ஐ காட் டு நோ ஹர் இந்த மலேசியா ஷோ. மலேசியாவில் வந்து எல்லா கலைஞர்களும் வந்து பங்கெடுத்த நிகழ்ச்சியில் என்னை வந்து அறிவிப்பாளராக சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் வந்து என்னை கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் போயிருந்தப்போ தான் முதலாக நான் வந்து ரம்யா கிருஷ்ணன் நேரில் சந்திச்சு. அண்ட் ஷி வாஸ் சச் a darling. எந்த ஒரு இப்படி ஒரு யுகேந்திரன் சொல்கிறீங்களா, எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. அதே மாதிரி வந்து ரம்யா கிருஷ்ணன் ஒரு பந்தா கிடையாது, அப்படி பேசுவாங்க, அப்படி பழகுவாங்க. ஸோ அந்த படையப்பா டைலாக்கை வந்து விசித்ராக்கு வந்து கூல் சொல்லுவார். அண்ட் ஐ தாட் தட் வாஸ் a cute one. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து இட் வாஸ் மேட் டு லூஸ். 2 நிமிஷத்தில் அது பண்ணுறது சான்ஸே இல்லைங்க. அந்த மெயின்ஸில் வந்து ஒரு பிடி மாதிரி இருக்கும். அந்த பிடியை வச்சு யூ ஹேவ் டு பிரிங் இட் டு ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஆனால் என்னென்னா சிலது வந்து டெட் எண்டாக இருக்கும். ஸோ யூ கோட் டு கம் பேக் அண்ட் ஃபைண்ட் ஹவு டு கோ. அதுதான் விஷயம். யூ ஹேவ் டு மூவ் இட் அரவுண்ட். அது வந்து விஷ்ணு 2 minutes தான் கொடுத்தாங்க, 3 பேர் பண்ணணும்னு சொல்லி. கூல், பிரதீப் அண்ட் விஷ்ணு ஆரம்பிக்கிறாரு, 2 minutes அவரே எடுத்துறாரு. அவர் முடிக்கும் போது 2 minutes ஆகிடுது. ஸோ தே லூஸ் தி டாஸ்க். அதனால யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது அக்ஷயா வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இதில் வந்து I want to talk about how Pradeep is preemptive and how he can turn situations
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட வந்து அவர் சுதாரிச்சுக்க முடியும் அப்படின்றது வந்து அமேசிங்காக பண்ணுவாருங்க. I'm in awe of his thinking capabilities. அவருக்கு வார்த்தைகள் விடுறாரு, அது மட்டும் தான் வந்து I feel it is not right. And அது வந்து he turns adversity into positivity. அது ரொம்ப அழகாக பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரியும் வீட்டில் எல்லாருமே அவரை தான் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவர் ப்ரீஎம்டிவாக போய் அந்த சொன்னல அந்த ஜெயிலில் வந்து ஹிட் ஸ்ப்ரேலாம் அடித்து மோஸ்கிட்டோலாம் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்ஷயா டார்கெட் பண்ணி உள்ளே அனுப்பும்போது, ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவனுக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்க வேண்டாம், அக்ஷயா உள்ளே தள்ளிடுவோம், இல்லைன்னா அதை வச்சு அவன் கண்டென்ட் பண்ணிடுவான்ற மாதிரி பூர்ணிமா மாயெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ பிரதீப் வந்து அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலன்னு பிரதீப் வந்து சொல்வார், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிட்டீங்க, அதனால தானே என்னை ஜெயிலுக்கு அனுப்பல, அப்போ கமல்ஹாசன் முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டீங்களே, வேலிட் பாயிண்ட். நான் அந்த ஹவுஸ்மேட் ஓ மை காட் இப்படிலாம யோசிப்பான், இவரை வந்து கமல் முன்னாடி மாட்டி விடலாம் நாங்கள் நினச்சோம், ஆனால் வந்து அப்படியே கமல் நிறைய கேள்வி கேட்டு என்னத்தை கேட்க போகிறாரு. ஓகே சரி, I shouldn't be saying that. Can you have Simbu please? Right, yeah. நான் வந்து யுகேந்திரன் சொன்னேன், என்ன மட்டும் கண்டெஸ்ட் என்ன உள்ளே அனுப்புனாங்கன்னா நான் வந்து பிக் பாஸையும் கேள்வி கேட்பேன், நான் கமல்லையும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். என்னாலலாம் நான் சண்டை போடுறதுன்றதை விட நான் நிறைய கேள்வி கேட்பேன். I tend to be loud, right? ஸோ நான் குரலை உயர்த்தி, ஐயோ ஒரு கை மட்டும் வருது எட்டி பார்க்குது. ஹலோ யுகேந்திரன், வணக்கம். யுகேந்திரனோட இன்டர்வியூ கம்யூனிட்டி பேஜில் போட்டிருக்கேன். இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் டூ சென்ட் இட் டு மீ. பட் இந்த தீபாவளி வாரமாக இருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. பட் ஐ ஹவ் காட்டன் பர்மிஷன் ஃப்ரம் விஜய் டிவி டு கண்டக்ட் அன் இன்டர்வியூ வித் ஹிம். ஸோ அந்த இன்டர்வியூவை நான் உங்களுக்காக வந்து ஒளிபரப்பு செய்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்கள் கேள்விகளை கம்யூனிட்டி பேஜில் போடணும். பிரதீப் சொல்வார், சரி நீங்கள் வந்து அப்போ என்ன ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா நான் வந்து தப்பு பண்ணலன்ற மாதிரி நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், நான் பண்ண விஷயத்துக்கெல்லாம். அதாவது பிரதீப்க்கும் அவருக்கும் கூலுக்கும் பிரதீப்க்கும் வந்து சண்டையில் வந்து இவர் வார்த்தை விட்டது, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது, அவங்க அம்மா பற்றி பேசுறது, இதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க, அதனால தான் நீங்கள் என்ன ஜெயிலுக்கு அனுப்பலை, அப்போ நீங்கள் வந்து கமல்ஹாசன் முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஓகே, and yeah, he's very intelligent. He's very intelligent. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்க. அவர் வந்து நிறைய வந்து அவருக்கு புரிஞ்சு வச்சிருந்தா கூட அதை வந்து செயல்படுத்த, the way he executes it is the tools that he employs to execute it is wrong. ஸோ அதுதான் விஷயம். பட் அமேசிங் தாட் ப்ராசஸ். ஐ மீன் நான் இப்போ வந்து பிக் பாஸ் பார்க்குறதே அவர் எப்படி யோசிக்கிறாருன்றது பார்க்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அண்ட் தினேஷ் இந்த டாப் 2ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, டைரக்டர் தினேஷ்க்கு வந்துடுற, சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் தினேஷ். அவர் வந்து அக்ஷயா கிட்ட சொல்வார், நீ வந்து டேக் இட் பாசிட்டிவ், ஒன்று ஜெயிலுக்கு அனுப்புறது பாசிட்டிவாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது நிக்சனுக்கும் தினேஷ்க்கும் மாட்டிக்குது. நிக்சன் தேவையில்லாத நேரத்தில் வாய் திறக்கிறாரு. அந்த இம்மச்சுவரிட்டியை காட்டுது. நம்ம வந்து எப்போ பேசணுன்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது நிறைய நேரங்களில் பெண்கள் பின்னாடி உட்காந்துப்பாங்க. ஏதாவது கேள்விகள் கேட்டால் பெண்கள் வந்து ரொம்ப வாய்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப அது வந்து ஐ அம் அகேன்ஸ்ட் இட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ரூம் மீட்டிங்னா நான் போய் சேர்பர்சன் பக்கத்துலேயே உட்காருவேன். ஏன்னா I will always put my hand to ask questions, not because that கேள்வி கேட்கணுன்றதில்ல, புரிஞ்சு கேட்கணும், எந்த நேரத்தில் கேட்கணும், சரியான கேள்விகள் கேட்கணும். அந்த புரிதல் வந்து நிக்சனுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. ஓகே, பூர்ணிமாஸ் டேட் அகேன்ஸ்ட் தினேஷ், அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுவார், உனக்கு மண்டையில் மூளை இல்லையா இப்படிலாம் பேசுறது. பூர்ணிமாவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப லீவே கொடுத்தாச்சு, விதிமீறல் நிறைய பண்ணுறாங்க. இந்த தடவை வந்து அர்ச்சனாக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது வந்து அவங்கள வம்பில் மாட்டி விடுது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி we will just talk about கூல் அண்ட் பிரதீப். அவர் வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் வந்து பிரதீப் சொல்கிறாரு கூல்கிட்ட, நான் இந்த விஷயம் பேசுறதுக்குலாம் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆனால் கமல் சொன்னார்னா நான் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நான் உன்னை அப்பா ஸ்தானத்தில் தானே உன்னை வச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கூல் சொல்கிறாரு. பட் கூல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் டொனேஷனில் தான் சொன்னார். he had negative intentions behind that attribution. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பானால தான் எங்கள் அம்மாவே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாங்க, அதனால நீ வந்து எங்கள் அப்பா மாதிரி நீ கொஞ்சம் மென்டலி அன்சவுண்ட்ற மாதிரி அந்த துணியில் தான் அவர் சொன்னார். பட் வந்து he manipulates the words, right? I don't play with words and the technicalities. ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, it can be really annoying. என் வாழ்க்கையிலே அது நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. கூல் வர்சஸ் பிரதீப் உண்மையில் மணி அடித்தாங்களா இல்லையா அது வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது. அவங்க குறும்படம் போட்டாங்கன்னா தெரியும். பட் வந்து இவரோட நம்பிக்கை, பிரதீப்போட நம்பிக்கை வந்து நீ வந்து என்னோட மணி அடிக்காமல் நீ மணி அடித்து என்னை வெளியாக்குன, என்னோட மணி அடித்தா தானே நான் வெளியாகணும், ஆனால் நீ மணி அடித்து என்னை வெளியாக்குனன்ற மாதிரி பிரதீப்போட வாதம். இந்த சைட் வந்து கூல் சொல்கிறாரு, இல்லை நான் அடிக்கல, உன் மணி அடித்த பிறகு தான் நான் உன்னை வந்து வெளியாக்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து your word against mine அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமரசமாக அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கணும். சிலது வந்து அப்படி கூல் பண்ணலைன்னா கூல் பற்றி அப்படிலாம் பிரதீப் பேசினது தப்பு தான். இதுக்காக வந்து உரிமை குரல் எழுப்பணும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. எல்லாரையும் வந்து அவங்க வந்து திரும்ப எப்படியாவது இன்ஸ்டிகேட் பண்ணி என் வீட்டில் கலகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மாயா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அங்கே உள்ளவங்களெல்லாம் சொல்லி நம்ம உரிமை குரல் எழுப்புவோம், கூலுக்காக உரிமை குரல் எழுப்புவோம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து பிரதீப் அண்ட் கூலுக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து அவங்க எப்படி பேசி தீர்த்துக்கிறாங்கன்ற முக்கியமானது. பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே பிரதீப் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப தப்பான வார்த்தைகள். யுகேந்திரன் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நீ பேசுறது நீ வாய் விட்டுறாத அப்படின்னு சொல்வார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் யுகேந்திரன் வந்து யுகேந்திரன் என்ன பேசலாம் உடனே அடங்கிடுவார் பிரதீப். இப்போ வந்து அந்த மாதிரி அடங்குறதுக்கு யாரும் கிடையாது. தினேஷ் மேலே ஒரு மரியாதை அவருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தினேஷ் இஸ் so promising. தினேஷ் வின் பண்ணா இட் வில் பி குட் ஃபார் த மிடில் ஏஜ் பீப்புள், ரைட்? அந்த மிடில் ஏஜ் கேட்டகரியில் யாரோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு அவர் வந்து புஷ்ஷுன்னு இறங்காமல் அப்படி இப்போ வந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாருன்னா he looks very promising, right? So Dinesh வந்து மாயா வந்து is also very of Dinesh. Pradeep is very of Dinesh. பிரதீப் சொல்கிறாரு நான் வந்து தினேஷை தூக்குறேன் அப்படின்னு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ த மோர் சம்படி இஸ் அகெயின்ஸ்ட் சம்ஒன், த பர்சன் இஸ் கெட்டிங் ரியலி பாப்புலர். அவங்க பண்ணுறதுல ஏதோ ஒரு நல்ல விஷயமோ ஏதோ ஒன்று இருக்குதுன்றது வந்து நமக்கு தெரியுது. ஓகேயா? ஸோ மாயாவும் இப்போ வந்து தினேஷை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் மாயா, கூல் அண்ட் விச்சு அதை வந்து மாயா வின்ஸ் பேலன்ஸ் பண்ணோம். அது முதல்ல வித்தின் 5 seconds விசித்ரா அவுட் ஆகிடுறாங்க. அப்புறம் கூல் அவுட் ஆகிடுறாரு. அப்புறம் மாயா வின்ஸ் தான். இதில் வந்து the thought process of Pradeep, I want you to think about it. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா விசித்ரா கிட்ட சொல்வார், நீங்கள் வந்து கேப்டன் ஆகிருக்கணும், உங்களுக்கு வந்து எல்லாம் சண்டை பிடிச்சி உங்களுக்காக ஒரு ஸ்டார்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஸோ அவங்க உங்களை வந்து கேப்டன் ஆகணும்னு நினைப்பாரு. கூல் சுரேஷ்க்கு வந்து கேப்டன் ஆகணுன்ற எண்ணமே கிடையாது. மாயா வந்து அவங்களுக்கும் வந்து அது அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க வந்து பண்ணால் அது வந்து பிரச்சனையாகிற. பூர்ணிமாக்கு அப்புறம் இவங்க வர்றது வந்து கொஞ்சம் பூர்ணிமாவோட கேப்டன்சியே இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இப்போ மாயா வந்து அப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து மாயா கிட்ட சொல்லியிருக்கணும், மாயா நான் வின் பண்ண போகிற காலை கீழே வைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்லேயே மாயா காலை கீழே வச்சுருந்துருப்பாங்க, நீங்கள் வந்து கேப்டன் ஆகிருப்பீங்க. நிறைய நேரங்களில் when we want something we go all out to try. நம்ம வந்து யாருக்கிட்டையாவது எனக்காக இதை பண்ணுங்க, என்னை விட்டு கொடுங்க, உங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டு கொடுங்க அப்படின்றத வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்போமா? இது வந்து இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் தாட் ப்ராசஸ், இட்ஸ் அவுட் சைட் த பாக்ஸ். அண்ட் இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இஃப் ஐ வாண்ட் டு வின், ஐ வாண்ட் டு வின் இட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் பை மை செல்ஃப். எனக்காக நான் வின் பண்ணோம் அப்படின்னு தோணும். ஆனால் என்னால் வந்து முடியாது. ஆனால் என்னால் வந்து இந்த லீடர்ஷிப் இதில் இருந்து என்னால் நல்லா பண்ண முடியும். கேன் வி நெகோஷியேட்? Can you step down? I will be able to be a better leader for this week. அப்படின்னு வந்து வாதிட்டு இருக்கலாமோ அப்படின்றது கேள்வி கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ as I said, அவரோட தாட் ப்ராசஸ், I watch it to understand how the human brain thinks, especially when it comes to Pradeep. Very out of the box thinking. இதுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது அப்படின்னு காட்டுறாரு நிறைய இடங்களில். ஆஃப்கோர்ஸ் அகெயின் டிஸ்க்ளைமர் போட்டுறேன், அவர் வார்த்தைகள் விடுறாரு which is not right. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து கேப்டன் ஆனோன்னு பூர்ணிமா இஸ் நாட் ஹாப்பி. அது போய் அக்ஷயா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து ஃபன் பண்ணலான்னு நினச்சேன், இது எனக்கு இப்போ இருக்கும்போது கேப்டன்சி டாஸ்க் வந்து கஷ்டமாக இருக்குது, இப்போ மாயா கேப்டன் ஆகிட்டாங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை மாட்டோம். அப்போ உங்களுக்கு தெரியுது there is an understanding that what you're doing is not appropriate, it's not right. ரைட். இப்போ பூர்ணிமாக்கு 2 வாரம் வந்து ஸ்மூகமாக இருந்ததுக்கு காரணம் அவங்க அந்த வாளுங்களெல்லாம் வந்து அந்த டெரபிள் ட்ரியோவில் விஷ்ணு, மாயா அண்ட் பூர்ணிமா வந்து ஒரே டீமில் இருக்கிறனால they were supporting each other. இப்போ மாயா கேப்டன் ஆகும்போது பூர்ணிமா has created this image that நான் நியாயத்துக்காக போரிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் சீட் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கார்டு மாற்றி வைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. அண்ட்
விதிமீறல் பண்ணாங்க. லிப்ஸ்டிக் தடவுறது, மேக்கப் போடுறது, அந்த மாதிரி விதிமீறல்கள்லாம் பண்ணாங்க. இந்த தடவை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தடவை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சோன்னு இதுக்கு இடையில வந்து விசித்ரா வந்து கேப்டன் நிற்க சொல்லும்போது பிரதீப் கை தட்டுவார். அதை வந்து திருச்சி சொல்லுவாங்க ஜோவிகா. And I was like, oh my god, why is she even saying this அப்படின்னு. பிகாஸ் ஐ ஃபீல் ஜோவிகா வந்து இப்போ இண்டிவிஜுவல் கேம் விளையாட வரைக்கும் அவங்க ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாயா குரூப்பில் போய் சேர்ந்த உடனே வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இஸ் இட் வெரி இன் டியூன் வித் வாட் மாயா அண்ட் பூர்ணிமா ஆர் பிளேயிங் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. விசித்ரா கிட்ட வந்து கொஞ்சம் பற்ற வைப்பாங்க. உங்களை வந்து தூக்குறதுக்காக அவர் பார்த்தீங்களா, அவர் எப்படிலாம் கை தட்டினாரு அப்படின்ற மாதிரி ஜோவிகா சொல்லுவாங்க. அங்கே வந்து ஐஷு நின்றுட்டு இருப்பாங்க. ஐஷு என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உங்களை டம்மி பீஸ்ன்னு நினச்சிக்கிட்டாரு. வெரி ராங் வேர்ட்ஸ் டு யூஸ். அது விசித்ரா இது பண்ணி இந்த பொண்ணுக்கு, இந்த ஐஷுக்கு வாய் ரொம்ப நீளுதுன்ற மாதிரி ஐஷு போன பிறகு சொல்வார். முன்னாடியே கேட்டுக்கணும். இஃப் சம்படி சேயிங் சம்திங் தட்ஸ் ரியலி இன்அப்ரோப்ரியேட், வி டெண்ட் டு பிகம் ஐயோ இப்போ என்ன சொல்லாமல் செய்யலாமா. நிறைய நேரங்களில் when you're uncomfortable, do you laugh? Or when you're going to see something that's not, you feel it's going to be something negative, do you laugh to cover it up? This is human quality that I'm very very எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்த சாப்பாடு வந்து கோல்டான, the food is not hot, no, it's cold அப்படின்னு ஏதாவது நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோமா, நெகட்டிவிட்டியை வந்து ஒரு ஸ்மைலோட க்ளோக் பண்ணுறோமா அப்படின்றது இருக்குது. சம்டைம்ஸ் நெகட்டிவிட்டி அப்படின்ற போது ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லும்போது do we shut down? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா விசித்ரா கீப்ஸ் குவாய்ட். ஐஷு போன பிறகு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வாய் நீளுது. அங்கேயே சொல்லலாம் ஐஷு இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க தான் ஐஷுக்கிட்ட, அப்படியே யோசிக்கிறீங்க என்ன டம்மி பீஸ்ன்னு யோசிக்கிறேன், நான் வந்து நான் இதாக இருக்கலாமே, இல்லைன்னா நான் வந்து இன்னும் ஆஃப் ஹையர் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்கலாமே, அதனால அவன் என்கிட்ட பேசியிருக்கலாம் கூட, நீ வந்து என்ன அப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது அவன் இல்லைன்னா டம்மி பீஸோடலாம் பேசியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து அவங்க got distracted by a bird that flew very close to my window. ஸோ அப்படின்னு அவங்க கேட்கும்போது இல்லை அவர் டம்மி பீஸ்ட்டும் பேசுகிறாரு, அர்ச்சனா கிட்ட பேசிட்டு தானே இருக்கான்னு. ஐஷு ஹேஸ் டு லீவ் த ஹவுஸ், லைக் ரியலி ஷி ஹேஸ் டு லீவ். நவ் லெட்ஸ் கம் டு அர்ச்சனா. அர்ச்சனா வந்து ஷீஸ் crying all the time. Okay, and I think crying is not a sign of weakness, but when you cry all the time, அது வந்து crocodile tearsன்னு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. That's how a lot of people will interpret it, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அக்ஷயா அழுகுறாங்க அண்ட் கானா பாலா அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, she says she feels claustrophobic, anxiety attack மாதிரி இருக்குது, she can't breathe அப்படின்னோடனே பூர்ணிமா brings her out. நீ வா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே அதுக்கப்புறம் பூர்ணிமா பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு சொல்லுவார், நீயே ரூல் செட் பண்ணி நீயே விளையாடுறதா இருந்தால் நீ டிசைட் பண்ணிக்க. அர்ச்சனா வந்து ஸ்மால் ஹவுஸில் இருக்குமா பிக் ஹவுஸில் இருக்குமா நீயே டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டாப் டாக்கிங். அண்ட் பூர்ணிமா வெயிட் பண்ணுவாங்க. பிக் பாஸ் பதில் சொல்ல மாட்டார். ஹலோ இருக்கீங்களா பேசலாமா அப்படிலாம் கேட்கும்போது ஹில் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட், ரைட்? ஸோ அண்ட் தென் ஷி நோஸ் தட் இட்ஸ் நாட் ரைட், ஷி லீவ்ஸ் த ஹவுஸ். ஸோ நீங்களே ரூல்ஸ் செட் பண்ணுறதா இப்போ ஃபீல் பண்ணுதா பிக் பாஸ்க்கு இவ்வளோ நாள் ரூல்ஸ்லாம் இது பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் சுவையாக சாப்பாடு கொடுத்து விதவிதமான சாம்பார் சாதம் போட்டு கீ எல்லாம் கொடுத்து இப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ணுதா, அதாவது நாங்களாம் குரல் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஃபீல் பண்ணுதா? ஐ ஃபீல் இட் இஸ் ஸோ ராங் வாட் தேர் டூயிங். டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன் த பிக் பாஸ் ஹவுஸ், ரைட்? ஸோ நவ் let's talk about Archana and bullying. So what you see is that there's a lot of bullying that's happening in the house. And the bullying வந்து அதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா the terrible female in the house, the character that she's portraying in the game, Maya, is a terrible female character, right? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா she's the root of all evil அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டில் நிறைய நேரங்களில் வந்து அவங்க தான் அந்த புல்லிங் ஆரம்பிக்கிறாங்க. they target everybody and anybody. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் வந்து புல்லி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து கேட்குற ஒரு விஷயம், I want to be included. எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன், ஆனால் I want to be included. I want them to give me a fair chance. But ஃபேர்னஸ்க்கு அந்த வீட்டில் இடம் கிடையாது இப்போதைக்கு. ஸோ மாயா வெளியானா அந்த கேம் பிளான் மாறும். யூ கேன் சி ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் வில் பி, ரைட்? அண்ட் வந்து 25 people உள்ளே அனுப்புகிறோம், 23 பேரை உள்ளே அனுப்பிட்டாங்க, இன்னும் 2 வைல்ட் கார்டு இருக்குது. ஸோ அதுவும் உள்ளே அனுப்புவாங்கன்றது வந்து நினைக்கிறேன் ஒரு 50 நாள் தாண்டின பிறகு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்டில் மேக் இட் நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இந்த கேம். அதனால் மாயா தூக்குனா நல்லா தான் இருக்கும். பட் வி நோ தட் ஐஷு மேபி லீவிங். அன்னபாரதியும் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அன்னபாரதி டான்ஸ் ஆடுறாங்க, அப்பப்போ வந்து டாஸ்கில் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் டூ சூன் ஃபார் ஹர் டு லீவ். பட் அனன்யாவும் அப்படி தானே வெளியாக்குறாங்க. ஸோ அன்னபாரதி ஓ ஐஷு மீ கோ, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா
what is happening with Archana அப்படின்னு பார்த்தீங்கன்னா the feeling of the need to be included. இது வந்து it's an innate quality in every human being. You want to feel included. You want to feel a sense of belonging. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வாழும் பல நாட்டில் வந்து பல இந்தியர்கள் வந்து அங்கங்கே ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. You want to have that sense of belonging. இது என்னோட கம்யூனிட்டி, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இது என்னோட மொழி, இது என்னோட கலாச்சாரம் அப்படின்ற sense of belonging is very very important. It becomes part of your identity. And she wants to belong to this group and she's not given that opportunity, right? So அதுக்காக வந்து what she does is that இது நீங்கள் பார்த்தீங்கன்னா Abraham Maslow's theory நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்வார், நமக்கு வந்து ஒரு சேஃப்டி முக்கியம் வாழ்க்கையில், இதெல்லாம் நம்மளோட நீட்ஸ். ஓகே, we need food and shelter. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பேசிக்கான தேவைகள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த love, the belonging, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அத்தியாவசிய தேவை மாதிரி ஒரு விஷயம். So what happens is that he talks about it in his theory. So that is what she wants. Archana is a young girl, but she's also vocalizing that, look, I need to belong. Give me an opportunity to belong. If you, நான் எல்லாமே இறங்கி பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. But look, உங்களுக்கு ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க. So I understand where she's coming from and I feel that the bullying has to stop. But I also feel that இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வந்து எல்லாரும் வந்து crocodile tearsனு பேசுகிறாங்க. அப்புறம் வந்து பிரதீப் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வராரு, கானாபாலா ஆறுதல் சொல்கிறாங்க, விசித்ரா ஆறுதல் சொல்கிறாங்க, தினேஷ் ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் மாயா வந்து கம் ஹக் 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 அப்படின்னு வந்து பொய்யா சொல்கிறது. பட் தட் டசன்ட் மேக் யூ குட் பெட்டர் பர்சன் அப்படின்னு அர்ச்சனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஹெட்ஸ் ஆஃப் டு தி கேர்ள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஷீ சேஸ், நீங்கள் சாரி சொன்னால் இட் டசன்ட் மேக் யூ பெட்டர் பர்சன் பிகாஸ் நீங்கள் வந்து பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டுறவர் நீங்கள் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. Archana is someone to watch out for. If she can control her emotions and go on with the game and see everyone just as a competitor, not someone that I want to build a rapport and have a relationship with, அப்படின்னு பார்க்காம அவங்க விளையாடுனாங்கன்னா she can go far. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அண்ட் தினேஷ் at the top. Archana is next in the list. பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸ் வீட்டில் மற்றவங்க யாருமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணலை. இவங்க தான் என்னோட டாப் 3 அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.